ஈத் முபாரக் ரம்ஜான் என்று ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, ரம்ஜான் அன்றைக்கும் பக்ரீத் அன்றைக்கும் பார்த்தோன்னா நாங்கள் ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறோம் சொசைட்டியில். ஆனால் மற்ற டேஸ் பார்த்தோன்னா அந்தளவுக்கு நாங்கள் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக தான் இருக்குது. சிராஜ் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறான். ஆனால் சிராஜ் பேரில் இருக்கிற இன்னொரு சிராஜ் எங்கேயோ ஒரு சதர்ன் ஜோன்லேயோ இல்லைனா நார்த் ஜோன்லேயோ செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறான்னா அவன் கூட இருக்கிறவங்க செக்யூர்டாக அவனை ஃபீல் பண்ண வைக்கல. அதே மாதிரி தான் வாய்ஸ் வெர்ஸா. அங்கே இன்னொருத்தர் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவான். ஆனால் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இன்னொரு பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் செக்யூர்டாக ஃபீல் பண்ண மாட்டேங்கிறான். எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது. எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் எங்களை நீங்கள் இன்றைக்கி போல் என்றைக்குமே ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ண வச்சிங்கன்னா எங்களுக்கு எல்லா நாளுமே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாகவும் மன நிகழ்ச்சியோடு நாங்கள் இருப்போம். ஏன்னா பல்வேறு ரீசன்ஸ்னால நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை தினம் தினம் சந்திச்சுட்டு வரோம். ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருக்கிறனால இல்லை, இந்த ரிலீஜனில் நாங்கள் இருக்கிறனால மட்டுமே, அவ்வளோதான். ஸோ ஸ்ப்ரெட் லவ், அதுக்கான ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான் இருக்குது. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.